ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஒரு பக்கம் மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு போருங்கிறது வந்து போயிட்டே இருந்துட்டு இருக்கு. கன்டினியூஸா இதுக்கு நான் ஸ்டாப்பே இல்லாம அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரிங்கிற பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா 9க்கும் மேற்பட்டவங்க வராங்க. இந்த கேங்ல இருக்க எல்லாருமே வந்து குடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீச்சருவாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பாம்ப்ஸ் எல்லாமே கையில வச்சிருக்கிறாங்க. சரியான போதையில தான் இந்த 9 நபர்களும் இருந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாங்குநேரி பகுதியில இருக்கக்கூடிய மக்கள யாருன்னே தெரியாத சாமானிய பொதுமக்கள் வந்து உலாவிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? நடந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தாக்குதல் வந்து பண்றாங்க. குறிப்பா அருவாள் எடுத்து வெட்டுறது, 8க்கும் மேற்பட்டவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அருவாள் வீச்சு வெட்டியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்லயே உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளியான ஜான் 45 வயசு. இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிசாவை சேர்ந்த வடமாநில தொழிலாளி, அருகாமையில் இருக்கக்கூடிய செங்கல் சூளையில வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர். இவங்க 2 பேருமே வந்து ஆன் ஸ்பாட்லயே உயிரிழந்துடுறாங்க. மேற்கொண்டு இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கலா வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அரசு மருத்துவமனையிலங்கிறது வந்து அவருக்கு போயிட்டு இருக்கு. மீதமுள்ள நபர்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வெட்டினவங்களோட வயசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 21, 18, 19 எல்லாருமே வந்து சின்ன வயசா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிறத காட்டுறக்காக வந்து பாத்தீங்கன்னா சரியான மது போதையில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஏரியாக்குள்ள பூந்து வெட்டி யார் என்னன்னே தெரியாத ஒரு அப்பாவி பொதுமக்களை வந்து அச்சுறுத்தி இப்ப வந்து போலீசார் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. 7 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஒரு சாதி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா என்னோட சாதி பெருசா உன்னோட சாதி பெருசா அப்படிங்கிறத காட்டுறக்காக வந்து பாத்தீங்கன்னா சாமானிய பொதுமக்கள் என்னதான் பண்ணாங்க, அவங்கள எதுக்கு வெட்டி ஒரு சமூகத்துல வந்து நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறத காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிப்பிலையா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவனோட வாழ்க்கை வந்து நிறைய பேர்த்தோட வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாவும் ஒரு உதாரணமாகவும் வாழ்ந்து அவனால ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குற மாதிரி வந்தாதான் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துட்டு இருக்கும். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் பொருத்தி ஒரு அச்சுறுத்தல் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கும் சரி ஒரு அமைதியை கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு மாதிரி வருத்தமான ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்சிடென்ட்ஸ்ங்கிறது நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயம் இல்லாதனாலயா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மது போதைங்கிறது வந்து அவன் மண்டையில வந்து ரொம்ப பீக்குக்கு போனதுனால இப்படி ஒரு வெறி புடிச்சு பண்ணியிருக்கானுங்களா என்னங்கிறது வந்து தெரியல. இதை பத்தின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னி ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட வேண்டுதலாகவும் இருந்துட்டு இருக்கு. டாடா, பை பை.